எதிர்ப்பு அலைங்கிறது இவ்வளோ நாள் வேணால் இல்லாமல் இருக்கலாம், இனிமேல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தாவேக்கா வைக்கக்கூடிய பாயிண்ட்டு. அதே நேரத்தில் வந்து இன்னமும் கூட, அதாவது இப்போ அதிமுக வந்து தங்களோட நிலைப்பாட்டை இப்போ தான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. இது ரெண்டும் எப்படி பார்க்குறது? இல்லை, எதிர்ப்பு அலைனா அது இந்நேரத்துக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும், இந்நேரத்துக்கு அது வலுப்பெற்று இருக்கணும். பட் அப்படி எதுவும் களத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ அப்போசிஷனில் இருக்கிறவங்களே நீங்கள் பாருங்களேன். ஒரு பக்கம் வந்து ஆரம்பத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒரு வலுவான மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் புதுசாக எந்த ஒரு கட்சியும் அங்கே வந்து சேர்ந்தா மாதிரியே தெரியல. இந்த பக்கம் தாவேக்கால என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம், எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி அஃபிஷியலா போய் தாவேக்காவோட நாங்க கூட்டணி வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ இவங்க பேசக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு கிரெடிபிலிட்டி இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த கிரெடிபிலிட்டி ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கும் இங்க காரணம் இருக்கு. இங்க களம் வந்து அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இருக்கு அப்படிங்கிறது அந்த தெளிவு வந்து மக்கள் கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கு. முதல்வர் ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஒன்றிய பாஜக அரசு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நிதி கொடுக்காம வஞ்சிக்குது, நம்ம மாநில உரிமைகளை எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பறிக்குது அப்படிங்கறத தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். அதே நேரத்துல நிதி நெருக்கடி இருந்தாலும் லோகேஷ் அந்த விஷயத்தை கூட அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போனாரு. நீங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போறீங்க, அது மட்டுமே இந்த தேர்தலில் எடுபடுமா அப்படின்னு தெரியல, இன்னமும் அதை மக்கள் ஏத்துக்குவாங்களான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. அந்த வலு இல்ல இன்னைக்கு வந்து அதுதான் களமாக இருக்கு. இவங்க இதை டினை பண்ணாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாஜக தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படிங்கறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு களத்துல நேரடியாக நாங்க கூட்டணி வச்சுப்போம், அதனால மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல நாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற நிலைப்பாடை எடுத்து பாஜகவை கண்டிக்க மாட்டோம்னு ஒரு பக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பிரைவேடைசேஷன் பண்ணாங்க. அதுல உங்க திமுக நிலவ இது என்ன ஸ்டாண்ட்? இன்னொரு பக்கம் இருங்க, லெட் மீ ஃபினிஷ் சார். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, கொஞ்சம் சபை நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இரண்டாவது விஷயம், தாவேக்காவும் சரி திமுகவை விமர்சிக்கிறதுல அவங்க காட்டக்கூடிய ஆர்வம்லாம் ஓகே, அவங்க அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கட்டும். பட் அதே ஒரு தீவிரத்தை வந்து கொள்கை எதிர்கிட்ட ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றது, இல்ல அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு இவங்க சௌரியத்துக்காக பிரிச்சுக்கிறதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இது எவ்வளவு மேலோட்டமானது, பாஜகவுடைய கொள்கைகளை பாஜகவுடைய விமர்சனங்களை இங்க தமிழ்நாட்டில் நீர்த்து போக செய்வதற்கான யுக்தி அப்படிங்கறத மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்ல, இங்க வந்து அவருக்கு பவர் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில் அவருக்கு அதிருப்தி ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதே பிஜேபி கும்முடி பூண்டியை தாண்டினா ஸ்டாலினை யாருக்கு தெரியும்னு விமர்சனம் வச்ச இதே பிஜேபியோடைய அமித்ஷா அவர்கள் மாநிலமா போய் இன்னைக்கே தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சிச்சுட்டு இருக்காரு. ஏன் விமர்சிக்கிறாரு? பயம். இன்னைக்கு நீங்க கோகி மீடியா எடுத்துக்கோங்க, நார்த் இந்தியன் ஊடகங்கள் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய டிபேட்டா ஏன் டிஸ்கஸ் பண்றாங்க? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்ச் பிரைஸா மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு மாநிலம், நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே தி பெஸ்ட்னு நீங்க எடுத்தீங்கன்னா முதல் 3 இடத்துல முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பா இருக்கிறாரு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அடிப்படை மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இங்க அவங்க ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் இந்த விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துதான் ஒரு மக்கள் இங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து எல்லாத்தையுமே பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல ஒரு நடிகருடைய கவர்ச்சிக்காகவோ ஓட்டு போடக்கூடிய மக்கள் கிடையாது. அப்போ இங்க களத்துல இன்னைக்கு நீர்த்து போயிருக்கு, எதிர்கட்சிகள்லாம் நீர்த்து போயிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் தானே தவிர, அவங்களுடைய நிலைப்பாடுகள் தானே தவிர, இதற்கு வந்து நீங்க திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்றதுல எந்தவித இதுவும் இல்லை. உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்ததுன்னா அதை இந்நேரத்துக்கு நீங்க ஸ்ட்ராங்கா களத்தில் வச்சு மக்களை உங்களால சேனலைஸ் பண்ணிருக்க முடியும், மக்களை கொண்டு வந்து உங்களோட நிலைப்பாட்டுல நிறுத்திருக்க முடியும். ஏன் உங்களால முடியல? தொடர்ந்து கிட்டத்தட்ட 160 இடங்களுக்கு மேல எடப்பாடி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. நீங்களும் நாங்க கூட்டத்தை காமிச்சிட்டோம் பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் வருது, இவ்வளவு பெண்கள் வராங்க அப்படின்னு நீங்களும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு அப்புறம் பேசுறீங்க. ஆனா நீங்க உங்க தலைவர் பேசின விஷயங்கள் 2 நாளைக்கு அப்புறம் காணாம போயிடுச்சு. என்ன பேசிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே அதை சொல்ல தெரியல. அவங்க மனசுல, மக்கள் மனசுல போய் உட்கார மாட்டேங்குது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள். அப்போ அந்த விமர்சனங்கள்ல நேர்மை இருந்தது, நியாயம் இருந்தது அப்படின்னா அது மக்கள் கிட்ட ரெசோனேட் ஆகும்.
அது இல்லாததுனால தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட அது ரெசோனேட் ஆக மாட்டேங்குது. அது ரெசோனேட் ஆகாததுனால தான் இன்னைக்கு ஒரு வலுவான ஒரு 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 ஆன்டி டிஎம்கே வேவ் அப்படிங்கறத உங்களால கிரியேட் பண்ணவே முடியல. ஆர்கானிக்கா அது உருவாகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் நல திட்டங்கள் திமுக அரசு மீது குறையே இல்லையான்னு கேட்டா இல்ல, குறைகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க சரி செய்யணும் அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்களே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா அவங்க செய்த நலத்திட்டங்கள் இன்னைக்கு மக்கள் மனசுல நல்லா போய் பதிஞ்சிருக்கு. அப்ப அதை எப்படி மாத்த போறீங்க? நீங்க தொடர்ந்து திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஏடிஎம்கே ஆகட்டும் இல்ல தாவேகா ஆகட்டும். சரி, திமுக இதெல்லாம் செஞ்சிருக்கு, இதை விட பிகரா இதை விட பெட்டரா செய்யறதுக்கு நாங்க இதெல்லாம் செயல் திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறத இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் பேசியிருக்கீங்களா? எல்லா மேடைகள்லயும் திமுக விமர்சனம் பண்றதுல நீங்க காட்டுற ஆர்வம், திமுகவை அகற்றிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டா இதை விட பெட்டரா நாங்க செய்வோம் அப்படிங்கறது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? சசிரேகா ஒரே ஒரு செகண்ட் உங்ககிட்ட ஏதோ குறுக்கிட விரும்புறாங்க. அது என்னன்னு கேட்டுறீங்களா? கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. ஒரே செகண்ட். சசிரேகா ஏதோ குறுக்கிட விரும்புறாங்க. என்ன குற்றங்கள் நீர்த்து போதா? இல்லைங்க அவங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அது நீங்க திமுக அரசு மேல குற்றம் சொல்றீங்க, ஓகே ரைட்டு. நாங்க வந்தா இதை செய்வோம்னு சொல்லி என்ன செயல் திட்டங்களை இது வரைக்கும் சொல்றீங்க? அது என்ன மக்கள் மனசுல போய் பதிஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோ உங்களை மாதிரி நாங்க 520 பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு முதல்ல 5 வாக்குறுதியை நான் என்னுடைய பிரகடனமா அறிவிக்கிறேன். முதல் கையெழுத்துல நான் வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவேன், அந்த ரகசியம் என்கிட்ட இருக்கு. கேஸ் மானியம் 100 ரூபாய் தந்து அததாங்க அந்த விமர்சனத்தை மட்டுமே வச்சிட்டு இருக்கீங்களே, திமுக மீதான விமர்சனத்தை மட்டுமே வச்சிட்டு இருக்கீங்களே. நீங்க வந்தா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது இது வரைக்கும் சொல்லலையேங்கற. உங்களை மாதிரி பொய் வாக்குறுதி தர மாட்டோம் நாங்க. தேர்தல் அறிக்கை வந்தாதானே நாங்க சொல்ல முடியும். தேர்தல் வரும்போது தான் சொல்லுவோம் நாங்க. நீங்க பண்ணாததே உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நீர்த்து போகல. எப்ப சொல்லி எப்ப மக்களை கன்வின்ஸ் பண்ணீங்க? இருங்க அந்த ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன், முடிச்சிட்டேன். ஒரு செகண்ட் முடிச்சிட்டேன். எப்ப சொல்லி எப்ப மக்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? முடியுதா? 6ல இருந்து 60 வயது வரைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? ஷர்மிளா பதில். ஒரு செகண்ட் அதை கேட்டுருவோம். ஒரே செகண்ட் அதை கேட்டுருவோம். இருங்க ஒரு செகண்ட் மேடம், ஒரு செகண்ட் சசிரேகா, ஒரு செகண்ட். இல்ல அவங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரு செகண்ட் இருங்க மேடம், ஒரு செகண்ட் இருங்க. ஷர்மிளா, தேர்தல் வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதே பல்லவியை தான் தொடர்ந்து நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல கிட்டத்தட்ட 50% பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இன்னைக்கு பெண்கள் வெளியில வராங்களா, சுதந்திரமா நடமாடுறாங்களா? அங்கொன்றும் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வச்சு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஜெனரலைஸ் பண்ற இந்த தவறை முதல்ல நிப்பாட்டுங்க. இது மக்கள் கிட்ட ரெசனேட் ஆகவே ஆகாது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு சம்பவம் நடந்ததுன்னா 3 மாசத்துல குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாங்க. பொள்ளாச்சி சம்பவத்துல நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றது கூட எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க சொல்றீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்கன்னு. உங்க கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் தான் சொன்னாரு 5 வருஷம் பாஜக தயவுல தான் நாங்க ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கு கூட்டணியில கட்சிகள் சேர மாட்டேங்குது. உங்க கட்சி தலைவர் பேசுற யாருக்கு கேட்காது. பொள்ளாச்சி வழக்குல பாண்டியன் எஸ்பிக்கு பதவி உயர்வு கொடுத்தது இவங்கலாம் நாங்களா கேட்காது. இருங்க நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லிட்டு பதில் சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண எவ்வளவு நாள் ஆச்சு? பொள்ளாச்சி வழக்குல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண எவ்வளவு நாள் ஆச்சு? எதிர்க்கட்சியில களத்துல இறங்கி போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க. கண்ணாடி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அண்ணா யூனிவர்சிட்டில 3 மாசத்துல ஆட்சில இருக்கிறது நீங்க. எங்க ஆட்சில பொள்ளாச்சி நாங்க நியாயத்தை பேசுறோம். அதே மாதிரி தாவேகாவுக்கு கேக்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இன்னைக்கு என்ன எவ்வளவு நாரிட்டு தெரியுமா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பாலியல் ரீதியா சொரங்கிட்டு பேசுறாரு. கஞ்சாவ பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க. கஞ்சாவும் ஒண்ணா? ரைட். இருங்க கள்ளச்சாராய மரணங்களை மெத்தப்பட்டம் என்ன ஒண்ணா இன்னைக்கு? ஓகே இருங்க. சிந்தட்டிக் ட்ரக் கள்ளச்சாராயங்கள் பேசலாம். டாஸ்மாக்குக்காக கேஸ் போடுவீங்க. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரும்ப பேசுவோம். மத்த பெண்கள் நடக்க முடியுதா? ஷர்மிளா நடந்து போலாம் இன்னைக்கு. அவங்க கார்ல கூட போவாங்க. எல்லா பெண்களும் நல்லா தான் நடந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எல்லா பெண்களும் நல்லா தான் அந்த டைம் வெளியில போறாங்கன்னு சொல்றீங்க. திராவிட மாடல் லட்சணம் வச்ச போது பழைய பேசாதீங்க. போறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஆட்சியில நடந்த எத்தனை விஷயங்களை நாம பேசலாம். தேர்தல்ல தான் எதிரொலிக்கும், போராட்டங்கள் மூலம் தான் எதிரொலிக்கும். நீங்க தான் போராட்டங்கள்ல அடக்கி ஒடுக்குறீங்களே. பெண்கள் கூட பார்க்காம அவர்களுக்கு ஆதரவா வர வழக்கறிஞர்கள் கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். முதலமைச்சர் இது வரைக்கும் பதில் பேசியிருக்காரா? அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரா? ரைட். ஓகே நான் எம்சி ராஜன் கேக்குறேன். ரைட். வரேங்க பேசலாம்.
கூண்டாஸ் சார், இதே எம்பி ராஜா சார், அரசியல் எம்பி ராஜா இந்த சார். பாஜக சசிரேகா திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட ஆட்சி மீதான பெண்கள், அதிருப்தி தாவேகா இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்க எல்லாரும் ஏன் இல்ல இந்த இல்லன்னு சொல்லி அரசியல் மறுக்கிறீங்க வரமாட்டேங்குது? அப்படின்னு சொல்லி ஏன் அதான் அவங்க இந்த திரும்ப அரசியல் சொல்றாங்க. வரமாட்டேங்குதுன்னு கேக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.